Hello, vanakkam. Welcome back to my channel, JS Wellness World. Homemade Coriander Powder எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இது நல்லா வெயில காய வைங்க. கொரியாண்டர் பவுடருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ கொரியாண்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 100 கிராம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். கிளறிட்டே இருங்க, அப்போதான் அது அடி பிடிக்காது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்க்ரீடியன்ட்க்கும் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 50 கிராம் மிளகு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, 1 கிலோ தனியாக்கு இதுதான் ரேஷியோ. 50 கிராம் மிளகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி இது நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சீரகம் மிளகு, அது கூட இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மல்லின்னு சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே அது ஈவனாக ரோஸ்ட் ஆகணும். ஸோ பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும், அதோட கலரும் மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரோஸ்ட் பண்ண தனியா கூட ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈவனாக மிக்ஸ் ஆகிடணும். ஸோ குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது கடையில் கொடுத்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஜலிச்சு வச்சுக்கோங்க. நல்ல பவுடராக கிடைக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா 6 to 7 months இது கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே நம்ம நேச்சுரலாக நம்ம கண்ணு முன்னாடி அரைச்சி எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலர்ஸும் ஆட் பண்ணாமல் ஒரு ஹோம்மேட் கொரியாண்டர் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.